நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில மனைவியை குத்தி கொன்ற கணவன் கைது, நகைக்காக மூதாட்டி கொள்ளை, கோழிப்பண்ணை அதிபர் வீட்டுல கொள்ளை, தொடர் கொள்ளையில ஈடுபட்டு வந்த 2 பேர் கைதுன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த காட்சிக்கான செய்தியை நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல கொலை சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். முதியவரை கொலை பண்ணிட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவரை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். 70 வயதான பெருமாள் அரியலூர் மாவட்டம் சுலுவைச்சேரியில தங்கி 500 ஆடுகளை வளர்த்துட்டு வராரு. 10 நாளைக்கு முன்னாடி சரவணன் அப்படிங்கிறவரு பெருமாளை சந்திச்சு பேசியிருக்காரு. சொந்த ஊர்க்காரர்னு சொன்னதுனால சரவணன் பெருமாளை வேலைக்கு சேர்த்திருக்காரு. இந்த நிலையில 1ஆம் தேதி ஆடு மேய்க்க சென்ற பெருமாளையும் சரவணனையும் காணல. இதையடுத்து அவங்கள பல இடத்துல தேடி இருக்காங்க. இந்த நிலையில நெல்லித்தோப்புல பெருமாள் சடலமா கிடந்திருக்காரு. அவருடைய தலையில வெட்டுக்காயம் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி சரவணன் ஒருத்தர் வந்து எல்லா பக்கம் ஆட்டுக்காரர்கிட்ட வேலை தேடி வந்தாரு. அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட வந்தாரு. நாங்க நினைச்சோம் எங்களுக்கு ஆட்டுக்கு ஆள் இல்லாதனால சரி உதவியா இருக்குமே சொல்லி உதவியா வச்சுக்கிட்டோம். ஒரு 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட நல்லா பழகிறது பேசுறது இந்த மாதிரி சந்தேகத்துக்கு ஒரு இதுவே இல்ல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்த ஊருக்கு பக்கத்துலதான் அவர் வந்து ஊருக்கு சொன்னதுனால எல்லாருமே நம்பணும். நம்பி அதனால விட்டுருந்தாங்க. அவர் இங்க உள்ள நடைமுறை இங்க உள்ள பழக்க வழக்கங்கள் எங்களோட எவ்வளவு வருமானம் வருது எங்களோட இது காசு பணத்தை எல்லாம் கொஞ்சம் 10 நாளா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்துட்டு நேற்று பாத்தீங்கன்னா எங்க தாத்தா தனியா 7 மணிக்கு மந்தையில இருந்து ஆளு பத்திட்டு வரையில சமயம் பார்த்து காட்டுக்குள்ள அருவாலை வச்சு வெட்டி போட்டுட்டு சுமார் ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாரு. சரவணன் தலைமறைவாகிட்டதுனால அவர் மேல போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. விசாரணையில சரவணன் தான் பெருமாளை கொலை பண்ணிட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது தெரிய வந்திருக்கு. சரவணனை தேடி போலீசார் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. குடும்ப தகராறுல மனைவியை குத்தி கொன்ற கணவனை போலீசார் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். உர வியாபாரியான முருகனுக்கு கவிதானு மனைவியும் 5 பசங்களும் இருக்காங்க. கருத்து வேறுபாடு காரணமா மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு முருகன் வாழ்ந்துட்டு வராது. கவிதாவோட நடத்தையில முருகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பா 2 பேருக்குமே அடிக்கடி தகராறு வந்திருக்கு. இந்த நிலையில ரேஷன் கார்டு கேட்டு கவிதாவை முருகன் தொந்தரவு பண்ணதா சொல்றாங்க. நேற்று தகராறு முத்தி போக மறைச்சு வச்சிருந்த கத்தியால மனைவி கவிதாவை முருகன் குத்தி கொலை பண்ணிட்டாரு. நான் வந்துட்டு போது பார்த்தேன் சார். அது உள்ள போய் குத்திட்டு போயிட்டானாட்டக்கு சார். எனக்கு தெரியாது சார் எதுக்கு வந்தாங்க குத்துவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார். சும்மா சாதாரண பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு சார். என்ன சார் பண்ணுவோம்? அவங்களுக்குள்ள குடும்ப தகராறு வாழாம கொஞ்ச நாள் வந்து இருந்தா அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டதுனால அவ புடங்கிட்டு அம்மா வீட்டுல வந்து இருந்தா. அம்மா வீட்டுல வந்து இருந்ததுனால அவ இந்த மாதிரி ரேஷன் கார்டு கேட்டாரு. நான் பிள்ளைங்களை 5 பிள்ளைங்க நான் தான் வளர்த்திட்டு இருக்கேன். எனக்கு ரேஷன் கார்டு தேவைப்படும், நான் தரமாட்டேன்னு இவ சொல்லியிருக்கிறான். இவ சொல்லவும் உடனே என்ன பண்ணிட்டா அவன் வந்து அவங்க தம்பி இருந்தாரு அன்னைக்கு வந்து கேட்கவும் தர முடியாது சொல்லவும் இவர் போய் சொல்லவும் அவ உடனே வந்துட்டான். வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் வந்து பொண்டாட்டியோட. அப்புறம் நாங்க சொன்ன ஊர்ல 4 பேர் அழைச்சிட்டு வந்து முறையா பேசி கூட்டிட்டு போயா இனிமே சண்டை எல்லாம் பாத்துக்க, பிள்ளைங்க எல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் மீறி இப்போ தனியா வந்து இது மாதிரி மிரட்டு கொண்டு போயிட்டான். ஆள் இல்லாதப்போ நானும் இல்லை வேலைக்கு போயிட்டேன். எங்க வீட்டுல வேலைக்கு யாருமே இல்லை, எங்க அம்மாவும் என் தங்கச்சி தான் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து கத்தியில குத்திட்டு போயிடும். தலைமறைவான முருகனை போலீசார் கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. விசாரணையில குடும்ப தகராறுல மனைவியை குத்தி கொன்றதா முருகன் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு.
நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா போலீசார் பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை நடத்திட்டு வராங்க. நெல்லை மாவட்டம் மலையான்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி விஜயா. இவங்க வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில நேத்து விஜயாவை மர்ம நபர்கள் சிலர் கொலை பண்ணிட்டு அவங்க கழுத்துல இருந்த நகை, வீட்டுல இருந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. விஜயாவோட வீட்டுல வாடகைக்கு குடியிருந்தவர் திடீர்னு தலைமறைவாயிருக்காரு. அவர் மேல போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் பிடிச்சு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. கணவன் கொடுமை தாங்க முடியாம பெண் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ராஜபாளையத்தை அடுத்த சேர்ந்தவர் ஆனந்த பரமேஸ்வரன். இவருக்கு கனகலட்சுமின்னு மனைவி இருக்காங்க. ரயில்வேல வேலை பார்த்துட்டு வரும் ஆனந்த பரமேஸ்வரன் மனைவி கனகலட்சுமியோட சென்னை அசோக் நகர்ல தங்கி இருந்தாரு. கணவன் கொடுமை தாங்க முடியாம கனகலட்சுமி சொந்த ஊரான ராஜபாளையத்துக்கு போயிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடிதான் அவங்க சென்னை திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில கனகலட்சுமி திடீர்னு தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா தெரியுது. ஆனா ஆனந்த பரமேஸ்வரன் தான் கனகலட்சுமிய தீ வச்சு கொலை பண்ணதா பெண் வீட்டார் புகார் சொல்றாங்க. குழந்தைய கூட்டு வந்து இது பண்ணிட்டாப்ல, பெட்ரோல் ஊத்தி அவங்க வீட்டுல எரிச்சிட்டு எங்கிட்ட நாங்க வர்றவங்களே அங்க இருந்து ஊர்ல இருந்து வரவங்களே அவங்க அண்ணன்ட்ட இது பண்ணி இப்படி அப்படி சொல்லி இது பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு சாதகமா ரிப்போர்ட் எழுதிக்கிட்டாங்க. கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவரை 2008ஆம் வருஷம் கொலை பண்ணிட்டாங்க. இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்துச்சு. கொலை வழக்கு தொடர்பா அழகர், ராமர், செல்வா, கார்த்தி, நாரேஸ்வரன் இவங்க 5 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வெங்கட் வரதன் குற்றவாளிகள் 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காரு. கோழிப்பண்ணை அதிபரை கத்தியால குத்திட்டு 15 சவரன் நகையையும் 50,000 ரூபாய் பணத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் செக் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். இவர் வீட்டுக்கு பக்கத்துல கோழிப்பண்ணையை நடத்திட்டு வராரு. நேற்று ராத்திரி இவருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மர்ம நபர்கள் சிலர் பொன்ராஜையும் அவருடைய மனைவியையும் கத்தியால குத்திட்டு பீரோவுல இருந்த 15 சவரன் நகையையும் 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுல படுகாயமடைஞ்ச 2 பேரையும் ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இந்த கொள்ளையை பத்தி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்திட்டு வராங்க. டிரைவரை தாக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்களோடு லாரியை கடத்திட்டு போனவங்களை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. லாரி கடத்தலை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தணும்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு. கர்நாடக மாநிலம் மைசூர்ல இருந்து எலக்ட்ரானிக் பொருட்களை ஏத்திட்டு லாரி ஒன்னு சென்னைக்கு வந்துட்டு இருந்தது. கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில கார்ல வந்த ஒரு கும்பல் லாரியை வழிமறிச்சிருக்கு. டிரைவரை அடிச்சு போட்டுட்டு லாரிய அந்த கும்பல் கடத்திட்டு போயிருச்சு. இதை பத்தி டிரைவர் ரகு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் பொருட்களோட லாரிய கடத்திட்டு போன கும்பலை வலை வீசி தேடிட்டு வராங்க. சமீப காலமா கிருஷ்ணகிரி பகுதியில டிரைவரை கொலை பண்ணிட்டு லாரி கடத்திட்டு போற சம்பவம் அதிகமா நடந்துட்டு வரதா சொல்றாங்க. இதனால டிரைவர்கள், கிளீனர்கள் வீதியில இருக்காங்க. லாரி கடத்தலை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைய அவங்க வச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி ஒரு எல்லை பிரச்சனை, எல்லையோட இருக்குது. இந்த எல்லையில ஆந்திர மாநிலம், கர்நாடகா மாநிலம் எல்லாம் ஒட்டி இருக்கு. இந்த மாநிலத்து வெளி மாநிலத்திலிருந்து வந்த வண்டிகள்லாம் இந்த வழியா தான் போகுது. இந்த வழியா சுமார் 20,000 to 25,000 லாரிக்கு போகுது. போது இந்த லாரி திருடு போறது, டிரைவருக்கு அடிச்சுட்டு போறது, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த லாரியை நிக்க ஒழுங்கா பார்க் பண்ணி பாதுகாப்பா நிக்க வச்சு போறதுக்கு தகுந்த இடம் இல்லை. ஒண்ணு. அடுத்தது ரோந்து போற காவல்துறையினது ஏதோ ஒரு டைம் வராங்க, ஏதோ ஒரு டைம் போறாங்க. வண்டிகளை சரியா கண்காணிக்கிறது இல்லை. லாரி கடத்தலை தடுப்பது தொடர்பா லாரி உரிமையாளர்களோட போலீசார் ஆலோசனையை நடத்தியிருக்காங்க. தர்மபுரியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லோகநாதன் தலைமையில லாரி உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதுல லாரி கடத்தல் தடுப்பது பத்தி ஆலோசனை பண்ணிருக்காங்க. அப்போ லாரியில GPS கருவி பொருத்தணும்னு போலீசார் ஆலோசனையை வழங்கியிருக்காங்க. லாரி கடத்தப்பட்டா GPS கருவியை வச்சு லாரியை கண்டுபிடிக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய லாரிகள்ல GPRS சிஸ்டத்தை பொருத்தணும். அது பொருத்தவதன் மூலமாக லாரி காணாம போறது, திருடு போறத தவிர்க்கலாம். அப்படியே போனாலும் அதை எப்படி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத
ஒரு ஜிபிஆர்எஸ் சப்ளை பண்றவங்களை வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காத்தோம், செயல்முறை விளக்கம் செஞ்சு காத்தோம். எல்லாரும் வந்து அட்டன் பண்ணாங்க. இதன் மூலமா வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர்கள் அவங்க மூலமாகவும் இதை வந்து எல்லா வண்டிகளும் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதன் மூலமாக வந்து லாரிகள் திருட்டு போகிறது அதை தவிர்க்கலாம் என்றும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. லாரி திருட்டு கொள்ளைகள், லாரி டிரைவர்களை கொலை செய்வது என்ற விழிப்புணர்வும், லாரியிலே சிடிஎஸ் கருவி வைத்தாக வெளிப்பட்டிருப்பது என்ற விழிப்புணர்வும் காவல்துறை கண்காணிப்பாளர் நடத்தினார். அதனுடைய விழிப்புணர்வை நாங்கள் தருமபுரி மாவட்டம் முழுவதும் நோட்டீஸ் அடித்து விநியோகம் பண்ணி மக்களுக்கு வந்து அதனுடைய விழிப்புணர்வு செய்ய போறோம். தருமபுரி மாவட்டத்தில் வந்து சிறிய பெரிய வாகனம் சுமார் ஒரு 4500 வாகனங்கள் இருக்கின்றன. அந்த 4000 வாகன ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இந்த கூட்டம் ஒரு சிறப்பாக இருக்கும். இனி வருகின்ற இந்த திருட்டை தவிர்ப்பது காவல்துறையும் பல்வேறு ஒத்துழைப்பு தரும். உங்களுக்கு பல்வேறு போன் செய்தால் போதும், 100க்கு போன் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த லாரி திருடு போவதும் லாரி டிரைவரை கொலை செய்வதும் முற்றிலும் தடுப்பதற்கான முயற்சிகளை லாரி உரிமையாளர் சங்கம் செயல்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மூதாட்டிகளை குறி வச்சு நகை திருட்டுல ஈடுபட்டு வந்த கொள்ளையனை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னை தாம்பரம் பகுதியில கடந்த 1 வருஷமா மூதாட்டிகளை குறி வச்சு நகைகள் திருடு போவதா போலீசாருக்கு புகார் வந்திருக்கு. இதையடுத்து தனிப்படை அமைச்சு போலீசார் கொள்ளையனை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தாம்பரம் அருகே கொள்ளையன் முரளியை கைது பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 110 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் பண்ணிருக்காங்க. கள்ளக்காதலனோட கூட்டு சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவிய போலீசார் கைது பண்ணிருக்காங்க. திருவண்ணாமலையை அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. மணிகண்டனுக்கு சுபத்ரான்னு மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. சுபத்ராவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பவுன்குமார் அப்படிங்கிறவருக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. இத மணிகண்டன் கண்டிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச சுபத்ரா கணவனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. 1ஆம் தேதி நைட்டு மணிகண்டன் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ கள்ளக்காதலன் பவுன்குமாரும் சுபத்ராவும் சேர்ந்து மணிகண்டன் கண்ணுல மிளகாய் பொடி தூவி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கணவன் இறந்து போயிட்டதா சொல்லி சுபத்ரா நாடகமாடி இருக்காங்க. போலீஸ் விசாரணையில சுபத்ராவும் அவருடைய கள்ளக்காதலன் பவுன்குமாரும் சேர்ந்து மணிகண்டனை கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவங்க 2 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இறந்த மணிகண்டன் என்பவருடைய கழுத்தில் வந்து ஆங்காங்கே நகைக்கீரல் இருந்தது. அதன் அடிப்படையில் அவருடைய தந்தையிடம் புகார் மனுவை பெற்று சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் மேற்படி திருவண்ணாமலை எஸ்பி அவர்களின் உத்தரவின் பேரில் இது தீவிர விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய மனைவி சுபத்ராவும் அந்த அவருடைய கள்ளக்காதலன் பவுன்குமார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் இருவரும் மிளகாய் பொடி தூவி அந்த நேற்று இரவு சுமார் 2 மணி அளவில் மிளகாய் பொடி தூவி கழுத்தை நெரித்து கொண்டுள்ளதாக தெரிய வந்தது. இருவரையும் சம்பவம் நடந்து 1 மணி நேரத்தில் கைது செய்து தற்சமயம் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. தொடர் கொள்ளையில ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 16 லேப்டாப்கள், 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறிமுதல் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சமீப காலமாகவே வீட்டோட பூட்டை உடைச்சு கொள்ளையடிச்சிட்டு போற சம்பவம் அதிகமா நடந்துட்டு வந்துச்சு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணம்மாள் உத்தரவின் பேர்ல கொள்ளையர்களை போலீசார் தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில பாளையப்பேட்டையில சுத்தி திரிஞ்ச ஒருத்தரை போலீசார் பிடிச்சு விசாரிச்சாங்க. விசாரணையில பிடிப்பட்டவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அவரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தங்கி தொடர் கொள்ளையில ஈடுபட்டதை போலீசார் கண்டுபிடிச்சாங்க. இதையடுத்து அவர்கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 65 சவரன் நகையை பறிமுதல் பண்ணாங்க. இதேபோல பள்ளி மாணவர்கள் கிட்ட இருந்து லேப்டாப் கொள்ளையடிச்ச வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ் அப்படிங்கிறவரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 16 லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி நகரத்தில் 2 முக்கிய குற்றவாளிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதில் ஒரு குற்றவாளி கோவிந்தராஜ் என்பவர் வீடு மற்றும் கடைகளை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கக்கூடியவர். அதேபோல் மற்றொரு குற்றவாளி யுவராஜ் என்பவர் லேப்டாப் பஸ்ஸில் ஏறி தூங்குபவரிடமிருந்து லேப்டாப் எடுத்து பஸ் நிற்கும் இடத்தில் கீழே இறங்கி செல்லும் ரிமோ குன்னல். அவர் லேப்டாப் குற்றவாளியை கைது செய்து 18 லேப்டாப்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோல
கோவிந்தராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 65 பவுன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது 2 வழக்குகளை சேர்ந்ததாகும். இந்த 2 வழக்குகளுமே கிருஷ்ணகிரி நகர டிஎஸ்பி அவரது தலைமையில் கிருஷ்ணகிரி நகர இன்ஸ்பெக்டர் மற்றும் ஸ்பெஷல் பார்ட்டியினர் இந்த குற்றவாளியை கைது செய்து 65 பவுன் நகை ரெக்கவரி செய்துள்ளனர். நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துட்டு வர தொடர் கொள்ளை சம்பவங்களால அதை கட்டுப்படுத்துவது தொடர்பா ஏடிஜிபி ராஜேந்திரன் ஆய்வு நடத்தியிருக்காரு. நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் சமீப காலமா கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வரதா சொல்றாங்க. இதனால சட்டம் ஒழுங்கு நிலையை பத்தி ஆய்வு பண்றதுக்காக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ராஜேந்திரன் நேத்து நெல்லைக்கு வந்திருக்காரு. உளவுத்துறை ஐஜி கண்ணப்பன், நெல்லை டிஐஜி சுமித் ரசன், மாவட்ட எஸ்பி நரேந்திர நாயர், தென் மண்டல ஐஜி அபயகுமார் சிங் இவங்களோட ஏடிஜிபி ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போ குற்ற பின்னணிகள், பழைய குற்றவாளிகளோட நடவடிக்கைகள் பத்தி கேட்டதா தெரியுது. இருசக்கர வாகனத்துல 70 கிலோ சந்தனக்கட்டையை கடத்திட்டு போன 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ இருசக்கர வாகனத்துல வந்த 2 பேரை வழிமறிச்சு சோதனை பண்ணப்போ 70 கிலோ சந்தனக்கட்டை இருந்தது தெரிய வந்திருக்கு. இதோட மதிப்பு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இதையடுத்து சந்தனக்கட்டை கடத்தல ஈடுபட்ட 2 பேரை கைது பண்ண போலீசார் அவங்க கிட்ட இருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. தர்மபுரி மாவட்டத்தில் எங்க காவல் கண்காணிப்பாளர் தீவிர குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவாங்க. அதன் ஒரு பகுதியா தீவிர வாகன தணிக்கை மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையும் தினமும் நடந்துட்டு இருக்கு. 24 மணி நேரமும் தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வாகன தணிக்கை நடத்திருக்கும் போது இன்னைக்கு காலையில விடிகாலை 4 மணிக்கு தர்மபுரி டு பாப்பாரப்பட்டிலிருந்து தர்மபுரி மெயின் ரோட்ல ஒரு வாகன தணிக்கை செஞ்சுருக்கும் போது 2 பேர் சந்தேகத்துக்கு இடமா பெரிய பையில வச்சுட்டு வந்த பேக்கோட வந்தாங்க. விசாரிக்கும் போது நாங்க காய்கறின்னு சொன்னாங்க. உடனே சந்தேகப்பட்டு விசாரிச்சு திறந்து பார்க்கும்போது அதுல சந்தனக்கட்டைகள் இருந்துச்சு. சுமார் ஒரு 70 கிலோ சந்தனக்கட்டை இருக்கும். அது மதிப்பு சுமார் சந்தை மதிப்பு இன்னைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அவங்க 2 பேரும் விசாரிக்கும் பொழுது அந்த சந்தனக்கட்டையை அஞ்சட்டி ஃபாரஸ்ட்ல வெட்டினதாகவும் அதை விற்கிறதுக்காக பெங்களூர் கொண்டு போறதாகவும் கல்லுப்புள்ளிங்கிற இடத்துக்கு கொண்டு போறதாகவும் சொன்னாங்க. 25 கிலோ கஞ்சா கடத்திய 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தேனி மாவட்டத்துல கொஞ்ச நாளாவே கஞ்சா கடத்தல் அதிகமா நடந்துட்டு வந்துச்சு. இதை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர்ல போடி போலீசார் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வந்தாங்க. போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தப்போ புதூர் பகுதியில 2 பேரை அவங்க பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட 11 பார்சல்கள்ல 25 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவங்க 2 பேரையும் கைது பண்ண போலீசார் அவங்க கிட்ட இருந்து கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. புதிய ரேஷன் கார்டு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரியை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சேலம் மாவட்டம் வளைசையூரை அடுத்த மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் கணேசன். கூலி தொழிலாளியான இவர் புது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் கொடுத்திருக்காரு. 11 மாசம் ஆகியும் குடும்ப அட்டை கொடுக்காம அலைக்கழிச்சிட்டு வந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில வட்ட வழங்கல் அதிகாரி சுந்தரி கணேசன் கிட்ட புது ரேஷன் கார்டு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா தெரியுது. இத பத்தி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிட்ட அவர் புகார் கொடுத்திருக்காரு. அவங்க கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை அதிகாரி சுந்தரி கிட்ட கொடுத்தப்போ அங்க மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவங்கள கையும் களவுமா கைது பண்ணிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. தானே புயல் வீடு கட்டும் திட்ட பயனாளிகள் கிட்ட லஞ்சம் வாங்கினதா சொல்லி ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சத்யராஜ். இவரு தானே புயல் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வீடு கட்டிட்டு வராரு. 2வது தவணையா 24,000 ரூபாய் செக் வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி 800 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்றாங்க. இதையடுத்து சத்யராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. ரசாயனம் தடவிய பணத்தை சாந்தி கிட்ட சத்யராஜ் கொடுத்தப்போ லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவங்கள கைது பண்ணாங்க. பள்ளி சான்றிதழை போலியா தயாரிச்ச 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர்ல தனியார் டுட்டோரியல் காலேஜ் இயங்கிட்டு வந்துச்சு. இந்த காலேஜ ஜமீன் பிரபு, மாயன், கருப்பையா, இளையராஜா இவங்க 4 பேரு நடத்திட்டு வந்தாங்க. இவங்க பணத்தை வாங்கிட்டு பல பேருக்கு போலி சான்றிதழ் தயாரிச்சு கொடுத்தது தெரிய வந்தது. இத பத்தி தகவல் தெரிஞ்ச போலீசார் ஜமீன் பிரபு, கருப்பையா இவங்க 2 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. இவங்களோட கூட்டாளிகளான மாயன், இளையராஜா இவங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள தனிப்படை போலீசார் தேடிட்டு வராங்க. விழுப்புரத்துல சாராய விற்பனையில ஈடுபட்டு வந்தவரை குண்டர் தடுப்பு சட்டத்துல அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் ஏமப்பேர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்
சாராயம் விற்பனையில ஈடுபட்டு வந்ததுனால இவரை போலீசார் கைது பண்ணி கடலூர் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமனோட பரிந்துரையை அடுத்து செந்தில குண்டல் தடுப்பு சட்டத்துல சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் சம்பத் உத்தரவு போட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்துல சாராய விற்பனையில ஈடுபடுறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீசார் எச்சரிச்சிருக்காங்க. குடிபோதையில ரேஷன் கடை ஊழியரை தாக்கின 2 இளைஞர்களை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஏலகிரி கிராமத்துல நியாய விலை கடை இருக்கு. இந்த கடையில அன்பு அப்படிங்கிறவரு விற்பனையாளரா வேலை பார்த்துட்டு வராரு. இதே கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார், ராமு இவங்க 2 பேரும் குடிபோதையில நியாய விலை கடைய அடிச்சு நொறுக்கிருக்காங்க. தட்டி கேட்ட அன்புவையும் இவங்க அடிச்சதா தெரியுது. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து போதை ஆசாமிகள் ராஜ்குமாரையும் ராமுவையும் போலீசார் கைது பண்ணி திருப்பத்தூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. ரேஷன் கடையில அப்போ கார்ல ஒரு 4 பசங்க குடிச்சிட்டு வந்தாங்க. நிறைய கூட்டம் பர்சனல் சேல்ஸ் பண்றதுனால, அதனால பண்ணிட்டு இருக்கிறப்போ காருக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு இறங்கி வந்தாங்க 2 பேரு. சரி, ஏதோ ஆளுங்க எல்லாம் ஒதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. அப்புறம் வந்தோடனே என்னடா பண்றாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 7 மேலன்னாங்க. சேல்ஸ் பண்ணும்போது நான் என்னத்துக்கு 7 நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நீ 7 சொன்னாங்க. சரி, நான் சேல்ஸ்மேன் பண்றது பொதுமக்களை தானே பார்க்கணும், உன்னை என்னத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப நான் சொல்றேன் 7 சொல்லிட்டு கணத்து மேல ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன அப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்டா உட்காந்தேன். என்னடா சைலண்டா உட்காந்துக்கிறேன், சொல்றதுக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லிட்டு கல்லாவை டேபிள் மேல ஆத்திட்டு கல்லாவை பிடிங்கி காசு அப்படியே மேல பறக்க விட்டாங்க சார். அப்புறம் ட்ரம் அரிசி இருந்தெல்லாம் அப்படியே தூக்கி தெருவில் எரிச்சிட்டாங்க. 25 நாய்களை சுட்டுக் கொன்ற நபரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. தப்பிச்சு ஓடுன 3 பேரை அவங்க தேடிட்டு வராங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த நாளூர் பகுதியில 25 நாய்களை ஜிந்தால் அப்படிங்கிறவரு துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டாரு. கிணத்துல வீசப்பட்டிருந்த நாய்களோட சடலத்தை தீயணைப்பு துறையினரோட உதவியோட மீட்டிருக்காங்க. இதையடுத்து நாய்களை சுட்டுக் கொன்றவரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. நாய்களை சுட சொன்ன முக்கிய குற்றவாளிகள் 3 பேரு தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள போலீசார் தேடிட்டு வராங்க. இது தொடர்பா ப்ளூ கிராஸ் அமைப்பும் விசாரணையை நடத்திட்டு வருது. நாளூர் பஞ்சாயத்துல ரோட்ல சுத்தி இருந்த ஒரு 25 நாய நரிக்கு ஒருத்தர் வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க. கொண்டு நாயெல்லாம் எடுத்துட்டு நாளூர் சுடுகாட்டு பின்னாடி இருக்க கிணத்துல பால் அடைஞ்ச கிணத்துல உள்ள போட்டாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த காட்சிக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம். கொடைக்கானல் ஏரியில இருந்து ஆண் சடலம் ஒன்றை மீட்டிருக்காங்க. அவரு கொலை செய்யப்பட்டாரா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாரான்னு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல ஏரி ஒண்ணு இருக்கு. இந்த ஏரியில சுற்றுலா பயணிகள் அதிகம் படகு சவாரி செய்வாங்க. இந்த ஏரியில ஆண் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இதை பார்த்தவங்க போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சடலமா மீட்கப்பட்டவரு யாருன்னு அடையாளம் தெரியல. இவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரான்னு பல்வேறு கோணத்துல போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.